போலாபுரம்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அங்க வாழ்ந்த மக்கள் எல்லாரும் நகரம், வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் வேலை செஞ்சாங்க. கிராமத்துல திருவிழா இல்லனா பண்டகை நாட்களை தவிர வேற எதுக்கும் அவங்க குடும்பத்தை பார்க்க வரமாட்டாங்க. இது வரைக்கும் எந்த பெரிய விஷயங்கள், முக்கியமான பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, மத்த செலவு எல்லாம் ஒரு வழி மூலமா தான் போய் சேரும். அதுதான் போஸ்ட் பாக்ஸ். போஸ்ட் பாக்ஸ் மூலமா தான் அவங்களோட குடும்பங்களுக்கு செய்திகளை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. வீட்டு செலவுக்கு பணம் மணி ஆர்டர் மூலமா தான் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. போலாப்பூர் கிராமத்துல ராமசாமி புதுசா நியமிக்கப்பட்ட தபால்காரன். அவர் ரொம்பவே சுறுசுறுப்பானவன். அவ எப்பவும் தான் வேலைகளை மட்டும் பார்த்துட்டு இருந்தான். ராமசாமி போஸ்ட்மேனா பலாப்பூர் கிராமத்துல அதுதான் முதல் நாள். கிராமத்துல இருந்த தபால் பெட்டிக்குள்ள மக்கள் எழுதின கடிதங்களை எடுக்கிறதையே அவன் வேலை. ஆனா அவனோட ஆச்சரியத்துக்கு அந்த போஸ்ட் பாக்ஸ் இதுவரைக்கும் யாரும் உபயோகிக்காத மாதிரி புத்தம் புதுசா இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த ஊர் மக்கள் அரசாங்க பொத்து பொருட்களை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறாங்க போல. இந்த பெட்டி புதுசா அப்படியே இருக்கு. அப்படி யோசிச்சுக்கிட்டே தபால் பெட்டியை திறந்தான். ஆனா ஆச்சரியமா அந்த பெட்டிக்குள்ள எந்த ஒரு கடிதமும் இல்ல. அதனால பக்கத்து தெருவுக்கு போய் வேற ஏதாவது கடிதத்தை வேற இடத்துல தரணுமான்னு போனா. ஆனா அந்த பெட்டிலையும் ஒரு கடிதம் கூட இல்ல. இத பத்தி யோசிச்சுக்கிட்டே ராமசாமி தான் மீதி வண்டியில போஸ்ட் ஆபீஸ்க்கு போனான். அதே சமயத்துல சில பேர் போஸ்ட்மேன் வருவத பார்த்தாரு. ஹே, போஸ்ட்மேன் வந்துட்டாரு. அந்த பெண் கத்துனத கேட்டு எல்லாரும் எழுந்து ராமசாமிய சுத்தி கூட்டமா நின்னாங்க. ஏன் மக்கள் எல்லாரும் இங்க வந்திருக்காங்க? இங்க என்ன பண்றாங்க? சரி, நம்ம போய் கேட்போம். அவங்க கிட்ட போய் கேட்கும் போது மக்கள் எல்லாரும் கடிதங்களை ராமசாமி கிட்ட கொடுத்து வாங்கிக்க சொன்னாங்க. அரே அரே, ஒரு நிமிஷம் இருங்க. இங்க என்ன நடக்குது? உங்க கையில கடிதத்தோட ஏன் நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? இப்படி தானே நாங்க எப்பவும் பண்ணுவோம். என்ன என்ன பேசுறீங்க நீங்க? அப்போ கூட்டத்துல இருந்த ஒரு அம்மா, ராமசாமி, உங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணான்னு 57 வயசான ஒரு தபால்காரன் இருந்தாரு. அவர்தான் கடிதம் போட்டாலும் வாங்கினாலும் தபால் நிலையத்துக்கு வந்து பண்ண சொன்னாரு. என்ன, நிஜமாவா? அது சரி கிடையாது. என் பையன் ஒரு தங்கமான வேலையை தொலைச்சிட்டாயா. இங்க நடக்கிறதுக்கும் உங்க பையன் வேலையை தொலைச்சதுக்கும் என்னங்க சம்பந்தம்? கிருஷ்ணா ஒரு சோம்பேறி தபால்காரன்பா. அவரோட சோம்பேறித்தனத்துக்காக எல்லாரையும் தபால் நிலையத்துக்கு வந்து கடிதங்களை வாங்கிக்க சொன்னாரு. ஆனா சில படிக்காத கிராமத்து ஆளுங்களுக்கு அவங்களோட கடிதம் கிடைக்கவே இல்லை. என்னதான் அவங்க கடிதங்களை தேடி தேடி பார்த்தாலும் வெறும் கையோட தான் திரும்பினாங்க. இதனால அவங்க பையனோட வேலை வாய்ப்பு கடிதம் கூட இப்படி காணாம போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, அவரோட பொறுப்பில்லாத குணத்தால எல்லா கடிதத்தையும் எலிகள் சாப்பிட்டுச்சு. அப்புறம் சில நேரம் மணி ஆர்டர் மூலமா வந்த பணத்தையும் எலி சாப்பிட்டுச்சு. ராமசாமி இதெல்லாம் கேட்டுட்டு பலாப்பூர் கிராமத்துல நிறைய விஷயங்களை மாத்த முடிவு செஞ்சாரு. அதுக்கு அடுத்த நாளே ராமசாமி கிராமத்துல இருந்த 3 தபால் பெட்டி கிட்ட போய் தெருக்கள்ல இருந்த மக்கள் எல்லாரையும் வர சொன்னாரு. எல்லாரும் கேளுங்க, இனிமேல் உங்க எல்லாரோட கடிதத்தை தபால் பெட்டிலேயே போடுங்க. தபால் நிலையத்துக்கு வந்தோ இல்ல என்கிட்டயோ கடிதங்களை கொடுக்க வேண்டாம். ஆனா அவங்களுக்கு வந்த கடிதங்களை அவங்க வீட்டுல கொடுக்க போலாபுரம் கிராமத்துல யாருக்கும் சரியான வீட்டு எண்ணோ இடங்களோ தெரியாது.
அதனால ராமசாமி அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதி எல்லா வீடுகளுக்கும் தனித்தனியா எங்களை வாங்கினாரு. அப்போலேந்து ராமசாமி கடிதங்களை எல்லா வீட்டுக்கும் கதவா தட்டி யாருக்கு வந்திருக்கோ அவங்க கையெழுத வாங்கிட்டு கடிதத்தை கொடுத்தாரு. ராமசாமி ஒரு நல்ல மனுஷன், எப்பவும் தன் வேலைகளை ரொம்ப நல்லா பொறுப்பா செய்வாரு. எல்லா கடிதங்களையும் எல்லாரோட வீட்டுக்கு போய் கொடுத்து யாரையும் தபால் நிலையத்துக்கு வராம பாத்துக்கிட்டாரு. ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக அவரோட பங்கு செஞ்சாரு. கிராமத்து மக்களுக்கு அவங்களோட கிராமம் வளரத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. குட்டீஸ், ஒரு வேலை என்பது தொழில் மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய பொறுப்பு. எவன் ஒருவன் தான் வேலைய சரியா செஞ்சு பொறுப்பா நடந்துக்கிறானோ அவன் சமுதாயத்துல ரொம்ப நல்லவனா வருவான்.